இன்றைய ஆன்மீக தகவல். திருமலையிலே நிறைய நடைமுறைகள் இருக்கின்றது. திருமலை திருப்பதியிலே நிறைய நடைமுறைகள், பூஜையிலே எல்லாம் நிறைய நடைமுறைகள் இருக்கின்றது. அதிலே ஒன்றை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். திருமலையிலே நடைபெறுகின்ற உற்சவங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்தால் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு விதமான பலன் இருக்கின்றது. கல்யாண உற்சவம் தரிசனம் செய்தால் திருமண வாழ்க்கையானது நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இந்த ஏகாந்த சேவை பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய தொழில் நன்றாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒரு விதமான பலன்கள் இருக்கின்றது. அங்கு நடைமுறைகளும் பல இருக்கின்றது. அந்த நடைமுறைகளிலே ஒன்று, அந்த ஆலயத்திலே தரிசனத்துக்காக நாம் நிற்கும்போது பெண்கள் புஷ்பம் அணிந்திருந்தால், தலையிலே பூ வைத்திருந்தால் அந்த பூ வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். என்னடா இது, சுமங்கலிகளை பூ வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார்களா என்று ஒரு சிலருக்கு கோபம் கூட வரலாம். அது எதனால், அந்த நடைமுறை எதனால் என்பதை பற்றி பார்ப்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக பதிவு. திருப்பதி ஏழுமலையான் இருக்கின்றாரே, அவர் மிக மிக அலங்கார பிரியர். சிவன் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். அவருக்கு பூஜைக்கு அலங்காரத்திற்காக பயன்படுத்துகின்ற மலர்கள் அநேகம், எங்கிருந்து எல்லாமோ அவருக்கு மலர்கள் வருகின்றது. மலர்களை சூட்டி 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 மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் என கவியரசர் எழுதினார் அல்லவா. இந்த மலர்களை எல்லாமே பெருமாளுக்கு உரியவை. ஆகமங்களிலே ஸ்ரீரங்கம் போக மண்டபமாக இருக்கின்றது. அதாவது பெருமாள், அங்கே இருக்கின்ற பெருமாள் நமக்கு நல்ல போகத்தை தருகின்றார். பெருமாள் போகத்தை அனுபவிக்கின்ற இடம். அதாவது அவரும் போகத்தை அனுபவிக்கின்றார், அவரை வணங்குகின்ற நமக்கும் போகத்தை தருகின்றார். காஞ்சிபுரம் தியாக மண்டபம் என்று பெயர் பெற்றது. பெருமாள் அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற இடம் காஞ்சிபுரம். திருமலை புஷ்ப மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது மலர்களால் அலங்கரிக்கின்ற இடம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ராமானுஜர் காலத்திலே பெருமாளுடைய புஷ்ப கைங்கரியத்தை ஆனந்தாழ்வாரிடம் ஒப்படைத்தார். இன்று வரையில் பெருமாளுக்கு அந்த நந்தவனத்திலிருந்துதான் புஷ்பங்கள் வருகின்றது. தேவஸ்தானம் அதனை பராமரித்து வருகின்றது. பெருமாள் அணிந்த மலர்கள் யாருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை. அவர் அணிந்த மலர்களை களைந்த பிறகு கோவிலுக்குள் இருக்கின்ற பூலபாவி என்கின்ற தனி கிணற்றிலே கொட்டிவிடுவது வழக்கம். திருமலையிலே பெண்கள் தலையிலே மலரை சூடினால் அது தரித்திரத்தை தரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் தரிசன வரிசையிலே பணியாற்றும் ஊழியர்களும் பெண்களை மலர்களை அகற்றுமாறு கேட்டுக்கொள்வார்கள். இதற்கு நாம் கோபப்படக்கூடாது, அங்கிருக்கின்ற நடைமுறை அப்படி. அதுபோல பெரிய மனிதர்கள் தரிசனத்துக்கு வரும்போது அவர்களுக்கும் மலர் மாலையை அணிவிக்க மாட்டார்கள். பெருமாளுடைய அனுகிரகமாக பொன்னாடையைத்தான் அவர்களுக்கு அணிவிப்பார்கள். மலர்கள் அனைத்துமே பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை, பெருமாளுக்கே உரியது என்பதுதான் திருமலையினுடைய மரபு. அதனால் பக்தர்கள் திருமலையிலே மலர் சூடுவதில்லை. இதனை நாம் தெரிந்து கொண்டு திருமலைக்கு செல்லும்போது அந்த திருமலை எல்லை வந்தவுடன் புஷ்பம் வைத்திருந்தால் அந்த புஷ்பத்தை எடுத்து தனி கவரிலே போட்டு வைத்து விடுங்கள். பிறகு திரும்பிய பிறகு வைத்து கொள்ளலாம். திருமலையிலே இருக்கும்போது புஷ்பங்களை சூடிக்கொள்ளாமல் இருப்பது பெருமாளுக்கு நாம் தருகின்ற மரியாதை. ஆகவே அங்கிருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல்லும்போது அந்த கோவிலிலே என்ன நடைமுறை என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டோமானால் நாம் செய்கின்ற அந்த பக்தியானது, வேண்டுதலானது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். வேண்டுவோர்க்கு வேண்டுவரம் தருகின்ற நாளெல்லாம் உந்தன் திருநாளே என நாளெல்லாம் திருநாள் காண்கின்ற அந்த
கோவிந்தனை இந்த புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி நேரத்திலே இப்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான வேளையிலே ஜெம் டிவி வாயிலாக திருமலையிலே இருக்கின்ற நடைமுறைகளை பற்றியெல்லாம் பெருமாள் பேச வைத்திருக்கின்றார். இந்த பெருமாளை பணிந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.